தனது முகநூல் கணக்கு மூலம் கடந்த மாதம் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் அவர்களை சிறுமைப்படுத்தி மற்றும் அவதூறான தகவல் தொடர்புகளை அனுப்பியதாக குடும்ப பெண் ஒருவர் மீது ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி நோர் அஸ்ரின் ஒத்மான் முன்னிலையில் 39 வயதான சுஹைலா அப்துல் ஹலீம் மீது குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. எனினும் அப்பெண் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். சுஹைலா தெரிந்தே மற்றவர்களை காயப்படுத்தும் நோக்கத்துடன் ஆபாசமான அவதூறான கருத்துக்களை பதிவிட்டு அனுப்பியுள்ளார். ஜனவரி 4ஆம் தேதி வெளியிடப்பட்ட அவரது பதிவு ஜனவரி 5ஆம் தேதி காலை 8:30 மணியளவில் சுங்கைபுலு மருத்துவமனையில் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 6 குழந்தைகளுக்கு தாயான சுஹைலா மீது 1998ஆம் ஆண்டின் தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் பிரிவு 233(1)A இன் கீழ் சட்டம் 588 அதே சட்டத்தின் பிரிவு 233(3) இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. மாதத்திற்கு ஒருமுறை குடியிருப்புக்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு வழக்கு முடியும் வரை அரசு தரப்பு சாட்சிகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்ற கூடுதல் நிபந்தனைகளுடன் 10,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. பின்னர் ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கும் வழக்கறிஞரை நியமிப்பதற்கும் இந்த குற்றச்சாட்டு மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுப்பதற்கு செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் நிர்ணயித்தது. அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கெட்டிற்கு மேற்போகாத அபராதம் அல்லது 1 ஆண்டிற்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.